அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் மோசமடையும் வானிலை, மணல் காற்று மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கப் போவதாக மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியாவிலிருந்து குவைத் வரப்போகும் முக்கிய எம்பிகளின் குழு, குவைத் அரசுடன் முக்கிய மீட்டிங். அடுத்து குவைத்தில் சொந்த கார் வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை, 82 வாகனங்கள் பறிமுதல். அடுத்து வெளிநாட்டவர்களை குறிவைக்கும் மோசடி கும்பல், உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்து சொல்ல இந்தியாவின் 7 நாடாளுமன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குழுக்களின் முதல் பயணமானது இன்று தொடங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான குழு இன்று வெளிநாடுகளுக்கு பயணத்தை தொடங்குகிறது. அதேபோல எம்பி கனிமொழி அவர்களின் தலைமையிலான குழு நாளை பயணத்தை தொடங்குகிறது. அதுபோல பாஜக மூத்த தலைவர் பைஜந்த் பாண்டே தலைமையிலான குழு குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளன. இந்த குழுவில் எம்பி அசாதுதீன் ஓவைசி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் குலாம் நபி ஆசாத் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் தூதர் ஹர்ஷா ஸ்ட்ரிங்லா ஆகியோர் அடங்குவர். மேலும் 25ஆம் தேதி அன்று இந்த குழு குவைத் வரவுள்ளது. மே 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டது தொடர்பாக குவைத் அரசுக்கு இந்திய பிரதிநிதிகள் குழு விவரித்து சொல்ல உள்ளன. அடுத்த தகவல், குவைத்துடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆனது வானிலை தொடர்பான மிக முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது அடுத்து வரும் 2 நாட்களில் குவைத்தின் வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும், வெள்ளிக்கிழமைக்கு பிறகு 50 டிகிரி செல்சியஸ் வரை குவைத்தின் வெப்பநிலை உயரும் என எச்சரித்துள்ளது. அதுபோல மணல் காற்று வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வெளியே போகும்போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. உங்களிடம் ஃபோன் செய்து யாராவது உங்களுடைய சிவில் ஐடி டீட்டெயில்ஸ், பேங்க், ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் பின் நம்பர் இப்படி ஏதாவது கேட்டால் கொடுத்து ஏமாற வேண்டாம். குறிப்பாக 3456 நம்பரிலிருந்து கால் வந்தால் எடுக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு வெளிநாட்டவருக்கு 3456 என்ற நம்பரிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அந்த நம்பரிலிருந்து பேசிய நபர் தன்னை ஒரு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து பேசும் முக்கிய அதிகாரி என கூறிக்கொண்டு அந்த வெளிநாட்டவரிடமிருந்து அவருடைய சிவில் ஐடி டீட்டெயில்ஸ், ஏடிஎம் கார்டு நம்பரை கேட்டுள்ளான். இது ஃபேக் கால் என தெரிந்து கொண்ட வெளிநாட்டவர் உடனே அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் 112 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்துள்ளார். சமயோஜனமாக செயல்பட்ட அந்த வெளிநாட்டவரின் செயலால் அவருடைய பணம் பறிபோகவில்லை. அதுபோல குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு இதுபோன்று யாராவது கால் செய்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை கேட்டால் கொடுக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளது. நம் மீது ஏதாவது அபராதமோ பயண தடையோ இருந்தால் நாம் சேஹல் அப்ளிகேஷன் வழியாக அனைத்தும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தெரியாத நம்மளிருந்து யாராவது கால் செய்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் கேட்டால் கொடுத்து ஏமாற வேண்டாம். நம்ம அக்கௌண்ட்டில் என்னமோ 200 கேடி 300 கேடி தான் இருக்கும். அதுவும் ஊருக்கு போக ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கும் பசங்களுக்கு சாக்லேட் வாங்க வச்சிருப்போம். அந்த பணத்தையும் ஆட்டையை போட இப்போ திருட்டு கும்பல் அதிகரித்து விட்டது. உஷாராக இருங்க. உங்களுக்கு இது போன்ற ஃபேக் கால்கள் வந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு உங்களுடைய பதிவு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அடுத்த தகவல், குவைத்தில் கார் வைத்திருக்கும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், குவைத்தில் 2 நாள் கார் கழுவுனா புது காரும் பழைய கார் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு குவைத்தில் இப்போ மணல் காற்று வீசுது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்க காரை விட்டுட்டு 2 மாதம் 3 மாதம் லீவுக்கு ஊருக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளே குவைத்துடைய பலதியாக அந்த காரில் ஸ்டிக்கரை ஓட்டிட்டு வார்னிங் கொடுத்து ஒரு வாரத்தில் காரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதனால் பல வெளிநாட்டவர்கள் திரும்பி குவைத் வரும்போது அவங்களுடைய கார் பார்க்கிங்கில் செய்யப்பட்ட இடத்துல இருப்பது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனை கட்டி தான் காரை ரிட்டர்ன் வாங்க முடியும். அதனால் லீவுக்கு ஊருக்கு போகிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காரை சேஃபாக பார்த்து கொள்ளுமாறு சொல்லிட்டு போங்க. அதுபோல டெய்லி கார் வாஷ் பண்றவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பதான் உங்க கார் கிளீனா இருக்கும். குவைத் முனிசிபாலிட்டியும் காரை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, முபாரக் கபீர் ஏரியாவில் கேட்பாரற்று கேட்ட சுமார் 82 வாகனங்களை குவைத் முனிசிபாலிட்டி பறிமுதல் செய்துள்ளது. ஒரு முறை பலதியா உங்க காரை தூக்கிட்டு போய் ரிட்டர்ன் நீங்க ஃபைனை கட்டி உங்க காரை கொண்டு வந்தாலும் அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்க கார் மாதிரி இருக்காது. எக்கச்சக்கமான செலவு வைக்கும். அந்த அளவுக்கு கார்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வீணா போயிருக்கும். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், காரை வைத்திருப்பவர்கள் உஷார். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 47 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 65 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 49 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 78 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 50 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 53 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 28 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாய் உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $975 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 167 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 497 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.